டெம்பரரி ரிலீஃபுக்காக தேவனை விட்டு பின்வாங்கிறாதீங்க. அப்படி பின்வாங்கின இஸ்ரவேலரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா? என்ன பண்ணா தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் கூட போகணும்பா, இன்னும் இப்படி சுற்றி நடத்த பண்ணணும். இவங்களா ஒரு பிளானுக்குள்ள வராங்க. நம்ம ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம், நம்ம நடப்போம், நம்ம எகிப்துக்கு போவோம். அப்போ கர்த்தர் மோசையை கொண்டு சொல்லுகிறார், இந்த வேர்டை கவனிங்க. என்னாகமம் 32வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் அவரை விட்டு, இந்த வேர்டை கவனிங்க, பின்வாங்கினால் அவர் இன்னும் அவர்களை வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவார். இன்னும் இருக்க பண்ணுவார். எங்க இருக்க பண்ணுவார்? வனாந்திரத்தில். இப்படி ட்ராக் மாறி மாறி வரோம் தெரியுமா? வனாந்திரத்தின் டியூரேஷன் கூடிட்டே இருக்கு. இன்னைக்கு செய்தி ஆமேன்லாம் கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஆனா ஆவியானவர் இந்த செய்தி ஆக்சுவலா இந்த வேர்டு தந்த ஆரம்பத்திலிருந்தே பேசிட்டு இருந்தார். இந்த வாரத்துல பேசும்படி ஆவியானவர் அப்படி நினைவுல கொண்டு வந்து அப்படி நிறுத்திட்டார். என் வாழ்க்கையில 40 நாளில் கடக்க, இஸ்ரவேலர்களுக்கு வனாந்திரம் 40 வருஷம், இயேசுவுக்கு வனாந்திரம் 40 நாள். ஆமே, பின்வாங்காதவர் 40 டேஸ்ல ஜம்ப் பண்ணி வெளியே வந்துட்டார். ஆனா பின்வாங்கி 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 இப்படிதான், அதாவது இயேசு கிட்ட சாத்தான் வந்தால இப்படிதான் ஒவ்வொருவர் மூலமா ஜனங்கள்கிட்ட இன்வால்வ் ஆவான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால் ஒரு சந்தேகத்தை கொண்டு வந்து பின்வாங்க வைக்கிறது. ஒரு நாள் ஒரு வருஷமா மாறுது. இப்படிதான் டிலே ஆச்சு. என்னாகமம் 14வது அதிகாரம். ஆண்டவரை 10 முறை பரீட்சை பார்த்தார்கள். இந்த வசனம் ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தாலும், ஆமென், அதனுடைய 34வது வசனம். நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்து 40 நாள் இலக்கத்தின் படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாகவும் 40 வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து, அடுத்த வார்த்தை, என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கை இருக்குல்ல, அதை மாத்த வச்சிடாதீங்கன்னு சொல்றார். அப்போ ஆண்டவருடைய பிளான் என்ன தெரியுமா? 40 டேஸ்ல கொண்டு போனோம். ஆனா ஒவ்வொரு டேயும் ஒவ்வொரு வருஷமா மாறுறதுக்கு காரணம் என்ன? ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்தார்கள், பின்வாங்கினார்கள். ஆண்டவரை தான் தேடுறீங்களா? ஆண்டவரை கடைசி வரை தேடுங்க. ஆண்டவரையும் தேடி அங்கேயும் போய் இவங்களையும் பார்த்து அவங்களையும் பார்த்து. ஆமென். சிலர் பாருங்க, கைவசம் எடுக்கிறதுக்குன்னு போவாங்க. ஆமென். நமக்கு சிரிப்பா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளும் இதை போறாங்க. கை விஷம் எடுத்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வாயில விஷம் வரும். இங்க மர நுகம் மாறி இந்த மனசை விட்டு இந்த வேர்டை எடுத்துடக்கூடாது. மர நுகம் மாறி இரும்பு நுகம். ஒரு நாள் ஒரு வருஷம் ஆகுது. வனாந்திரம் இன்னும் வனாந்திரத்தில் இருக்க பண்ணுவாராம். ஆமென். நம்ம என்ன நினைக்கிறது தெரியுமா? அந்த டைம்ல ஆண்டவரேன்னு கூப்பிட்டா மண்ணா கிடைக்கும். வனாந்திரத்தை தாண்ட மாட்டேன். நீ வனாந்திரத்தை தாண்டணும்னா உத்தம இருதயத்தோடு. என் தாசனாகி யோசுவா வேறையாவியுடையவன். ஒரு நாள் ஒரு வருஷமாய் 40 நாள் 40 வருஷம் ஆச்சு. இதுல பாதிக்கப்பட்டது யாரு தெரியுமா? யோசுவா பாதிக்கப்பட்டான். ஆனால் யோசுவாவுக்கு பலன் குறையல. ஆமென். என்னதுன்னு அர்த்தம்? ஆண்டவர் உங்களை வனாந்திரத்துல எவ்வளவு இருக்க வைக்கிறாரோ அவ்வளவு உங்களுக்கு ஆயுள் கட்டி. ஆமென். 25 வருஷம் ஆபிரகாமை காத்திருக்க வைத்தார்ல. ஆபிரகாம் எத்தனை வயசுல மரித்தான் தெரியுமா? 175. 25 வருஷம் காத்திருக்க வைத்தவன 75 வருஷம் அனுபவிக்க வைத்தார். ஆயுள் கட்டியாச்சா இல்லையா? ஆமென். யோபு எத்தனை தலைமுறை கண்டான் தெரியுமா? 4 தலைமுறையை கண்டான். ஒரு தலைமுறையில அத்தனை கஷ்டத்தை கண்டு கர்த்தரை விட்டு பின்வாங்காம இருந்தான்ல, அவனுக்கு 4 தலைமுறையை காண வைத்தார். ஆயுள் கட்டியாச்சா இல்லையா? ஆண்டவர் நம்மளை உட்கார வைக்கிறது மற்றவர்களுக்கு தான் பனிஷ்மெண்ட். காலேபுக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. நமக்கு என்னன்னா, இன்னைக்கு ஜோம் பண்ணணும், நாளைக்கு பார்க்கணும், நாளை கழிச்சு போகணும். அப்படின்னா ஓகே.
ஆண்டவர் எவ்வளவு, அதான் மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ என்ன பண்ற தெரியுமா? அசட்ட பண்ற. என்னுடைய ஆசை என்ன நினைக்கிற? ஆண்டவருடைய ஆசை என்ன நினைக்கிற? நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி. நம்ம அதை விட்டுட்டு உடனே 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 அவ்வளவுதான் முடிச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துல பச்சையான ஒலிவ மரம் போல அவர்கள் கேதுரு மரங்களை போல இருப்பார்கள். இப்படிதான் ஒரு வளர விடுறார். கீழே வேர் பற்றி பூத்து காய்த்து, அதை விட்டுட்டு திடீர்னு ஒரு மழை பெய்யும் பாருங்க, அப்படி ஒரு காலம் முளைக்கும். கண்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? ஆஹா. அடுத்த நாள் பார்த்தா காளான். கர்த்தர் தேவ ஆண்டவர் அப்படி நமக்கு எந்த ப்ராமிஸுமே தரல. வனாந்திரத்தில் நடத்தி கொண்டிருக்கும் போது நிறுத்தி, மோசே நிறுத்தி உபாகம் 1வது அதிகாரம் எடுக்க வேண்டாம், அப்படி நின்னு அப்படி திரும்பி பார்த்து சொல்றார், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு. நீங்க வேர்டை எப்பவுமே ஃபியூச்சரா பார்த்து போயிட்டே இருக்கணும். பின்வாங்கினா என்னாகும்? 32:15 ஒரு விசை கூட இந்த வசனத்தை உங்க கண்களை விட்டு திருப்பாதிருங்கள். நீங்கள் அவரை விட்டு பின்வாங்கினால் அவர் இன்னும் இன்னும் வனாந்திரத்திலே இருக்க பண்ணுவார். நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா, வனாந்திரத்தை தாண்டணுமா என்பது நான் எடுக்கிற தீர்மானத்தில் இருக்கிறது. நான் என்ன தீர்மானம் எடுக்க போறேன்? நான் இன்னும் வனாந்திரத்தில் இருக்கணுமா, இன்னும் கஷ்டப்படணுமா? இல்ல இல்ல ஆண்டவரே, இந்த வனாந்திரத்தை விட்டு, வேதம் சொல்லுகிறது, ஆவியானவரின் பலத்தினாலே அவர் கலிலேயாவுக்கு போனார். 40 நாள்ல இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தை தாண்டினாரே. ஆமே. நம்முடைய ஹீரோ முந்தின ஆதாம் அல்ல, நம்முடைய ஹீரோ பிந்தின ஆதாம். நம்முடைய ஹீரோ மோசே அல்ல, நம்முடைய ஹீரோ மோசேயிலும் பெரியவர். 40 நாள்ல வனாந்திரத்தை கடந்து வந்தவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் தருகிற விடுதலை தான் மெய்யான விடுதலை. கர்த்தரிடத்திலிருந்து வராத எந்த விடுதலையும் அது இன்று விடுதலை போல தோன்றினாலும் அது நாளை இன்னும் பலத்த கட்டுக்குள்ளே தான் நம்மை கொண்டு போகும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன். ஆமென். 5ன்னு சொல்லிட்டானோ? ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சிலருக்கு பாருங்க, உடனே நல்லா இருக்கு, உடனே எல்லாமே ஓகே ஆனது மாதிரி இருக்கு, அடுத்து ஒரு பெரிய. யோசேப்பு லைஃப்ல விடுவிக்கப்படுவார், அகப்படுவார், விடுவிக்கப்படுவார், இப்படிதான் யோசேப்பு லைஃப் போயிட்டு இருந்து. ஆனா 30வது வயசுல கர்த்தர் ஒரு விடுதலை கொடுத்தார் பாத்தீங்களா? அது பெர்மனன்ட் ரிலீஃப். ஆமா. போர்த்திபார் கண்ணுல தயை கிடைக்குது, என் வீட்டுல நெல் தான் திருப்பி உள்ள. இப்படிதான் போயிட்டே இருக்குது. குழியில தூக்கி போட்டாங்க, தூக்கி எடுத்தாங்க. தூக்கி எடுத்ததும் யோசேப்பு என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? அப்பாடா. ஏன்னா அவர் அண்ணேன்னு கெஞ்சினார், அண்ணன் தூக்கிட்டார். தூக்கி முடிச்சதும் பார்த்தா 20 வெள்ளி காசுக்கு வச்சுட்டார். என்னன்னு இப்படி பண்ணிட்டீங்க? இதுக்கு நான் அந்த குழியிலே கிடந்திருப்பேன். டெம்பரரி ரிலீஃப். ஏன்னா கர்த்தர் கை வைக்கல, கர்த்தர் அவனோடு இருந்தார் மட்டும்தான் இருக்கும் பைபிள்ல. அவன் தயை கிடைக்க பண்ணிட்டே இருந்தார், ஃபேவர் கிடைக்க பண்ணிட்டே இருக்கிறார். சிறையில் இருந்தால் அந்த ஃபேவர், நுகத்தில் இருந்தால் அந்த ஃபேவர், தீயை தண்ணீரை கடந்தால் அந்த தயவு கிடைச்சிட்டே இருக்கும். கர்த்தர் தருகிற விடுதலை. அவங்க அதை பண்றாங்க, இவங்க இதை பண்றாங்க. இவங்க கிட்ட போனா அவங்க உங்க வீட்டுல எங்க என்ன ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு, என்னத்தை ஒளிச்சு வைக்க போறோம்? ஆமென். அவங்க எடுத்து தருவாங்க. இதெல்லாம் அப்படியே நம்மள உடனே நமக்குலாம் பாருங்க, நான் கர்த்தரை தேடினேன், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தனர். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டார். எனக்கு தெரியும், அப்பா தராத விடுதலை எனக்கு விடுதலை கிடையாது. இந்த நுகத்துக்குள் இருந்தும் கர்த்தர் என்னை உயிரோடு வைத்திருக்கிறார் என்றால், இந்த நுகத்திலிருந்து கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை தருவார். நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவதாக, இப்பொழுது செய்ய வேண்டியதை செய்து கொண்டிருங்கள். அதாவது காலத்தை வீணாக்காதிருங்கள்.
எரேமியா 29வது அதிகாரம் அதனுடைய 4, 5, 6 வசனங்களை வாசியுங்கள். தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் தாம் எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக பண்ணின அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் சிறைப்பட்டு போன அனைவருக்கும் அறிவிக்கிறது என்னவென்றால், நீங்கள் வீடுகளை கட்டி குடியிருந்து அவைகளின் கனியை சாப்பிடுங்கள். நீங்கள் பெண்களை விவாகம் பண்ணி குமாரத்திகளையும் பெற்று பெண்களுக்கு கொண்டு உங்கள் குமாரத்திகளை புருஷருக்கு இவர்களும் குமாரரையும் குமாரத்திகளையும் பெறட்டும். அதாவது என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்யட்டும் சொல்லிட்டு நீ சும்மா இருக்காதேன்னு சொல்றார். அவர் செய்ய வேண்டிய காலத்தில் அவர் எல்லாம் செய்வார். இப்பொழுது நீ என்ன செய்யணும் அதை செஞ்சிட்டு. ஆமென். அவருடைய வார்த்தை நிறைவேறும். அவருடைய வார்த்தை நிறைவேறட்டும் சொல்லிட்டு நீ காலத்தை வீணாக்காது, ஒழுங்கற்று தெரியாது. தெசலோனிக்கேயருக்கு அப்படிதான் சொல்லுவார். ஆண்டவர் வருவார்ல, அப்போ எதுக்கு இந்த வேலை? ஆண்டவர் தான் வருவார்ல, நம்மை அழைச்சிட்டு போக வருவார்ல. தெசலோனிக்கே சபையினுடைய இதே என்னன்னா நல்ல குவாலிட்டியான சர்ச். மற்ற எல்லா சபைகளை விட கிறிஸ்துவுக்குள்ள ரொம்ப ஸ்திரப்பட்ட சபை. ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, கர்த்தர் தான் வர போறார்ல, நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும், நம்ம எதுக்கு சாப்பிடணும்? அதான் அவங்க வேலை பார்க்காம சாப்பிட்டாங்கன்னு இருக்கு. பவுல் சொல்றாங்க, பாரு ஒழுங்கட்டு தெரியாது காத்திருக்கிறேன்னு சொல்லுது. சும்மா காத்திருக்கிறவங்கள பாருங்க, இஷ்டத்துக்கு தூங்குவாங்க, இஷ்டத்துக்கு எழும்புவாங்க, சும்மா இருப்ப. கேட்டா நான் காத்திருக்கிற ஆண்டவர் சொல்லுங்க, ஒழுங்கா வேலை செய். வேலை வரும்போது உனக்கு நான் என்ன சொன்னானோ அதை நான் செய்வேன். ஏன்னா இங்க ஆண்டவர் சொல்றாரு, இவங்கள்ட்ட 70 வருஷம் ஆகுங்கிறார். நீ அதோட என்ன செய்ய போற? தாவீதுக்கு மேல வச்ச அபிஷேகம் என்ன அபிஷேகம் தெரியுமா? ராஜாவாகிற அபிஷேகம். அவன் மேல அபிஷேகம் வைக்கப்பட்ட பிறகு அந்த வேலை வரும் வரை அவன் என்னெல்லாம் வேலை பார்த்தான் தெரியுமா? ஆடுமைத்தான், இசைக்கருவி வாசித்தான். ராஜாவுக்கு முன்னாடி இன்ஸ்ட்ருமெண்ட் பிளே பண்ற ஜாப். நானா கீபோர்டு வாசிக்கணும் இல்ல, டைம் வராது வர 1000 பேருக்கு தலைவனா இருந்தான். ஒரு தேசத்தை நடத்துற அபிஷேகம், அதுதான் அபிஷேகம். அந்த டைம் வர 1000 பேருக்கு தலைவனா இருந்தான். சவுலுக்கு சேவகனா இருந்தான். சவுலுடைய வில்லையும் அம்பையும் தூக்கிட்டு போறவனா இருந்தான். சவுல் தள்ளப்பட்டவனுக்கே சேவகனா இருந்தான். அவர் முறுமுறுக்கல்ல. அது கர்த்தர் என்ன ராஜாவா தான் வைப்பேன்னு சொல்ற, நான் நீ ஆடெல்லாம் மேய்க்க மாட்டேன் இல்ல. ஆண்டவருடைய வேலை வரும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்வார், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் அதுவரை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? பவுலை பாருங்கள். பவுலுடைய ஊழியமே அப்போஸ்தல ஊழியம். புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாய் அழைக்கப்பட்டவன் பவுல். அந்த பவுல் அப்போஸ்தலர் 18வது அதிகாரம் கொரிந்து பட்டணத்துக்கு போகிறார். 1வது வசனத்துல அந்த கொரிந்து பட்டணத்துல போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறார்? டைம் இன்னும் வரல, வேலை வரல. 3வது வசனத்தை வாசியுங்கள். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகள். அவர்கள்னா யாரு? அதுக்கு முந்தின வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ஆக்கிலாவும். அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். இனி 3வது வசனம், தானும் அந்த தொழில் செய்கிறவன் ஆனபடியினாலே அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான் அப்படின்னு இருக்கு. அவன் அங்க கர்த்தர் கொண்டு போனது எதுக்கு? வேலை செய்யவா, ஊழியம் செய்யவா? சத்தமா சொல்லுங்க. ஆனா ஊழியத்துக்கான டோர் இன்னும் என்ன ஆகல, ஓபன் ஆகல. அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? சும்மா இருக்கல. ஆண்டவருடைய திட்டங்கள் பெருசுங்க. ஆனா அதுக்காக தேவன் நம்மை சும்மா இருக்க விடல. சரி, மோசே இந்த சாப்டருக்கு வர அதுக்கு முன்னாடி மோசே எகிப்துல என்னவா இருந்தார் தெரியுமா? எகிப்துல 40 வருஷம் என்னவா இருந்தார்? ஆட்டுக்கறி வேணுமா? இல்ல தெரியாம கேட்கிறேன். எகிப்துல இருக்கிறவங்களுக்கு ஆடு மேய்க்கிறவங்கனாலே அருவருப்பு. அவன் எங்க வளர்க்கப்படுகிறான்? வளர்க்கப்பட்டான். கர்த்தர் அவனை யார நடத்தணும்னு பிளான் வச்சிருக்கிறார்? இஸ்ரவேலரை. ஆனா நடத்துறதுக்கு முன்னாடி வனாந்திரத்துல கொண்டு வந்து என்ன மேய்க்க வைத்தார்?
நான் ஆடு மேய்க்க மாட்டேன், நான் சாஸ்திரங்களை கற்றுக் இல்ல, அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ண மாட்டார். இன்று கர்த்தர் சிலதை செய்ய வாசல் திறக்கும் போது கர்த்தர் எனக்கு பெருசு வச்சிருக்க, நான் எதுக்கு இது? நோ, என் நினைவுகள் அல்ல உங்கள் நினைவுகள். 40 வருஷம் எகிப்தில இருக்கும் போது, எகிப்தில சாஸ்திரங்களை சகல கலைகளையும் கற்று தேர்ந்தவனான போது அவனுக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் என் கையினாலதான் விடுவிப்பார். அப்போ அவன் கையில விடுவித்திருந்தா எத்தனை பேர் டெய்லி அடக்காராதனை தான். ஆமாவா இல்லையா? ஹலோ, இங்க வா, ஒழுங்கா அருணா, அவ்வளவுதான், ஆள் அவுட்டு. ஏன்னா அவர் சகல கலைகளையும் கற்று ஆண்டவர் பார்த்தாரு, இவனை இப்படி விடக்கூடாது. அடுத்த 40 years அவன் ஆடு மேய்க்க வைத்தார். ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு எவ்வளவு பொறுமை வேணும் தெரியுமா? எவ்வளவு சகிப்புத்தன்மை வேணும் தெரியுமா? கர்த்தர் அவனை உருவாக்குறார், சாந்த குணம் உள்ளவனாய் உருவாக்கி திருப்பி கொண்டு போறார். மெதுவாய் ஓடுகிற சீலவாமின் தண்ணீரை நீ அசட்டை பண்ணுகிறாயோ. அவர் கல்யாணம் பண்றார், பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கிறார். இல்ல, மோசே கல்யாணம் பண்ணிட்டான், மோசே வேற ஒரு வேலையில ஜாயின் பண்ணிட்டான், அதனால அவன் வேண்டாம், ஆரோன் இப்படி மாறினார் ஆண்டவர். காத்திருக்கிறவர்களே, கர்த்தர் சொன்னதுல ஒரு 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 டாட் கூட மிஸ் ஆகாம நடத்துவார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? பவுல் கொரிந்து பட்டணத்துக்கு போனது ஊழியத்துக்கு, ஆனா டோர் இன்னும் ஓப்பன் ஆகல. டோர் ஓப்பன் ஆகலைன்னா அந்த லீடிங் அவனுக்கு இன்னும் வரல, வெயிட்டிங். அப்போ அவன் என்ன பண்றான்? கர்த்தர் எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார், அந்த தொழிலை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன். அவன் செஞ்சுட்டே இருக்கிறான் பாருங்க. ஆண்டவருடைய அந்த அப்பாயிண்டட் டைம், அந்த குறிப்பிட்ட வேளை வந்தது. அதனுடைய 5வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், மக்கதோனியாவிலிருந்து தீமோத்தேயு வந்தபோது பவுல் ஆவியிலே glory. இதுதான் அந்த டைம். உங்களுக்குள்ள வார்த்தை இருக்கணும். எங்களை உங்களுக்கான டைம் வரும்போது அது உங்களை சும்மா இருக்க விடாது. அது வரைக்கும் நீங்க சும்மா இருந்து, பவுல் எங்க பவுல் மக்கள் அங்க கொரிந்தில பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கிறா? ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கிறா. பாத்தியா, அவன் போன காரியம் நடக்கல. பாத்தியா, ஆவியில வைராக்கியம் கொண்டு இயேசுவே கிறிஸ்து என்று என்ன பண்றான் தெரியுமா? திருஷ்டாந்தப்படுத்தினான். அப்படிதான் கொரிந்து சபை அங்க ஸ்தாபிக்கப்பட்டது. கொரிந்து சபையை குறித்து நமக்கு தெரியும் அல்லவா? 1000 பிரச்சனைகள் உள்ள இருந்தாலும் அந்த சபை எப்படிப்பட்ட சபையா இருந்துச்சு தெரியுமா? யாதொரு வரங்களிலும் குறைவில்லாத அப்படி ஒரு சபை இதுவரை வேற எங்கேயுமே கிடையாது. அந்த டைம் பாத்தீங்களா? அந்த டைம் வரும், உங்களுக்கான அந்த அப்பாயிண்டட் டைம் வரும். தானியேல் எகிப்துல தானே பாபிலோன்ல இருந்தார்ல. தானியேலுக்கு தெரியும்ல கர்த்தர் எப்படி சிறையிருப்ப என்ன பண்ண போறார், மாட்ட போறார். தானியேல் சும்மாவா இருந்தாரு? இல்லையே, வேலை பார்த்துட்டு தானே இருந்தாரு. காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் உங்களை எந்த நிலையில வைத்திருக்கிறாரோ அதை சந்தோஷமா செய்யுங்கள். நான்லாம் இங்க இருக்கக்கூடிய ஆளே கிடையாது. இப்படியே பேசிட்டு இருந்தாங்கன்னா யோசேப்பை வெளியே கொண்டு வந்திருக்க மாட்டான். நமக்குள்ள இருக்கட்டும். திட்டங்கள் கர்த்தர் ஏற்ற வேளையில நிறைவேற்றும். இயேசுவை பாருங்க, சொந்த ஊர்ல இயேசு பிரீச் பண்ணும் போது மத்தேயு சுவிசேஷத்துல இருக்கு, இவர் தச்சனுடைய குமார். ஆனா மார்க் சுவிசேஷத்துல எப்படி இருக்கும் தெரியுமா? இவர் தச்சன் அல்லவா அப்படிம்பாங்க. இவர் கார்பெண்டர் தானே. அதன் அர்த்தம் என்ன? இயேசு அவருடைய வேலை வரும் வரை அவங்க அப்பாவுக்கு என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த ஒர்க் அவர் பண்ணிட்டு இருக்கிறார். இல்லைன்னா பைபிள் அது எழுதப்பட்டிருக்குமா? இவர் தச்சன் அல்லவா? மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 3வது வசனம், இவன் தச்சன் அல்லவா அப்படிங்கிறாங்க. இஸ் நாட் திஸ் த கார்பெண்டர் அப்படிங்கிறாங்க. இவர் கார்பெண்டர் தானே. ஓ, எப்படி ஒரு அடிச்சோட அவர் நமக்கு வச்சுட்டு போயிருக்கிறார் பாத்தீங்களா? அதான் எரேமியாவை கொண்டு சொல்றார், மீந்து இருக்கிறவர்கள் சொல்ற, இங்க பாரு, டைம் வரும், அந்த காலம் நிறைவேறும் போது. எரேமியா 29வது அதிகாரம். ஆமென்.
அதனுடைய 10வது வசனத்தை வாசிங்கள். பாபிலோனிலே 70 வருஷம் நிறைவேறின பின்பு, எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவேறின பின்பு நான் உங்களை சந்தித்து உங்களை இவ்விடத்துக்கு திரும்பி வர பண்ணும்படிக்கு உங்கள் மேல் என் நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். நல்ல கரங்களை சட்டி ஆமென் சொல்லுங்க. சரிப்பா, அவன் செட்டில் ஆயிட்டான், அவன் ஏதோ ஒரு வேலை செஞ்சிட்டு இருக்கிறான், அப்படியே போட்டோம், அப்படி விட மாட்டேன். டைம் வரும், வேளை வரும். உம் வேளைக்காக காத்திருக்க கிருபை. ஆமென். உம் வேளைக்காக காத்திருக்க பொறுமை எனக்கு. ஆமென். அதாவது ஆண்டவர் இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு வைங்களேன், கர்த்தர் நமக்கு ஒரு டோர் ஓபன் பண்ணி தற்காலிகமா ஏதோ ஒரு வேலையிலையோ ஏதோ ஒரு காரியத்துல நம்மை செயல்பட வைப்பார். டைம் நெருங்கிட்டுன்னு வைங்களேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுவார். அந்த டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைப்பார். டோரை க்ளோஸ் பண்ணி உட்கார வைக்கிறாருனாலே நெக்ஸ்ட் நீங்க தான் நினைச்சுக்கோங்க. ஆமென். அந்த டைம் ஆக ஆக இல்லை இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னா ஆண்டவர் ஒரு டோர், அதுக்காக வார்த்தை, அதான் சொல்ல, நல் வார்த்தையை நிறைவேற பண்ணுவேன். உன் மேல நான் சொல்லியிருக்க நல் வார்த்தையை காலம் நிறைவேறும். ஏன்னா தேவனுடைய நீதின்னு ஒண்ணு இருக்கிறது, அவருக்கு தெரியும் இந்த டைம்ல தான். அதான் சொன்னேன்ல, 40 வயசுலயே மோசைக்கு எண்ணம் இருக்கு, என் கையால கத்தர் விடு, நல்ல எண்ணம், அது உண்மையான எண்ணம். ஆனா அப்பவே நடத்தி இருந்தா, ஆமென், மோசை அந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்க மாட்டார். அவர் எகிப்தின் சாஸ்திரங்களை கலைகளை கட்டவர். அதனால ஒரே அடியில ஒருத்தனை கொண்டான். 40 வருஷம் ட்ரைனிங். இந்த வெயிட்டிங் பீரியட் ட்ரைனிங் பீரியட். சில 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 கோர்ஸ் எல்லாம் படிக்க போவாங்க பாருங்க, படிக்கும் போதே வேலையும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, கொடுப்பாங்க. சில பிள்ளைங்களாம் ஃபாரின்ல படிக்க போற பிள்ளைங்க பார்ட் டைம் ஜாப் பார்ப்பாங்க. எங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஹோட்டல்ல, ஏதாவது பெட்ரோல் பல்க்ல, சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்க அவங்க போனாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா, இதை கம்ப்ளீட் பண்ணணும். அவங்களுக்கு தெரியும், எனக்கு இந்த வேலை எதுவரை தெரியுமா, இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்றது வரைக்கும், எனக்கு இந்த டோர் ஓபன் ஆகுறது வரைக்கும். டோர் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களே நாளைக்கு சூப்பர் மார்க்கெட் வைப்பாங்க, நமக்கு தெரியாது. ஆமென். ரூத்துக்கு தெரியும், இந்த கதிர் பொறுக்கிறது எனக்கான டைம் வர்றது வரைக்கும் தான். ஆமென். அதனால பிள்ளைங்கெல்லாம் நம்ம சர்ச்சிலையும் பிள்ளைங்க வெளியே இருக்கிறாங்க, ஏதோ ஒரு வேலையை பார்த்து அவங்க ஏதோ ஒரு வேலை பார்க்கறதுக்குன்னு போகல, அவங்க போனது அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்கு. ஆனா தற்காலிகமாய் அதான் அங்கே எரேமியாவை கொண்டு சொல்றாரு, பாருங்க, நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு இருங்க, வேலை வரும், காலம் நிறைவேறும். நான் நம்புகிற சில உள்ளங்களோடு கத்த தீர்க்க தரிசனமாய் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நாள் வரும், அப்பொழுது உங்கள் மேல் என் நல் வார்த்தையை, உங்கள் மேல் என் நல் வார்த்தையை. அதன் அர்த்தம் என்ன? இந்த வசனம் ஆபிரகாமுக்கு பலிச்சுச்சு, ஈசாக்குக்கு பலிச்சது, யாக்கோபுக்கு பலிச்சது, உனக்கும் பலிக்கும். நல்ல கைகளை சட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அதனாலதான் வேர்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் டெம்பரரி, இதான் டெம்பரரி. அதனாலதான் எனக்கு என் தகப்பனாருக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். 50 பேர் இருக்கும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் நமக்கு பத்தாது அப்படிம்பாங்க. நான் இருந்து என்ன பேசிட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் ஃபாஸ்டிங் பிரேயர் சாட்டர்டே நடக்கும், ஒரு 40-50 பேர் இருப்பாங்க, 20 பேர் தூங்கிட்டு இருப்பாங்க. வயசானவங்க தான் இருப்பாங்க, அப்படி இருப்பாங்க. அந்த எல்லாம் முயற்சி சொல்லுவாங்க, நம்ம சர்ச்சில் இப்படி, ஏன்னா அப்போ கீழே இருப்பாங்களா, எல்லாரும் மேலே லிஃப்ட் வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும்,
பார்த்துட்டே இருப்பேன். ஏசப்பா யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க ஆண்டவரே. நான் வர எங்க அப்பாட்ட ஒரு நாள் சொன்னேன், அப்ப நீங்க யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க, அங்க பாருங்க. அவங்க அதை பாரு, இதெல்லாம் யாரும் ஆண்டவர் கொடுத்தது, ஆண்டவர் கொடுத்தது அறிக்கை பண்ணிட்டு இருக்கிறான். இவங்க லிப்ட் வரும்னு சொல்லும் போது எங்க அப்பா கஷ்டப்பட்டு படியேறி வந்து சொல்லுவாங்க. பழைய மக்களுக்கு அந்த எங்க அப்பா ஸ்டெப் ஏறும்போது அந்த அந்த டைம் எந்த பிலீவர் வராங்களோ அவங்க தான் எங்க அப்பாவை கைப்பிடிச்சு மேலே கொண்டு வருவாங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு ஏறுவாங்க. ஆனா சொல்லிட்டே இருப்பாங்க. அது பலிச்சது. இன்னும் நிறைய இருக்கு, பலிக்க போகுது. பக்கத்துல 2 பேர் கை கொடுத்து சொல்லுங்க, வார்த்தை பலிக்கும், வார்த்தை பலிக்கும். ஆமென். அதனாலதான் 11வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுவார், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும். பாரு ஆண்டவரே, என்னை நான் இப்ப இந்த வேலை பார்த்துட்டு, அது பாரு, ஆனா எனக்கு தெரியும் அது தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. வார்த்தை பலிக்கும். ஏற்ற வேளை வரும். உங்கள் மேல் என் நல்வார்த்தைய. என்ன நல்வார்த்தை? நீ 70 வருஷம் பாபிலோன்ல சிறையிருப்புல இருப்பா. இது நல்ல வார்த்தையா? இல்ல. ஆனா அப்படி சொல்லும் போதே சொல்றார், 70 வருஷம் முடியும் போது உன்னை நான் வெளியே கொண்டு வருவேன். அதனாலதான் மீந்திருக்கிறவர்களுக்கு நீ சொல்லு, மீந்திருக்கிறவர்களுக்கு நீ சொல்லு. அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் கண்டு மீந்திருக்கிற உள்ளமே, ஆமென், இன்றைய சூழ்நிலையை கண்டு கலங்காதே, இது தற்காலிகமானது. கர்த்தர் உன்னை இந்த அக்கினி கிடங்கிலிருந்து, அக்கினி சூளையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். வார்த்தை நிறைவேறும்.